Hi students, we are discussing Unit 5 Animals in Daily Life. In our previous class, we discussed about the animal product used as a food. The animals gives milk, egg, honey and meat. Okay, so இதெல்லாம் நம்ம last classல discuss பண்ணியிருந்தோம். And now we are going to discuss animal products used as a clothing. Okay, animal hair has a great demand. The hair from goat and sheep is used for manufacturing woolen cloth, shawls and blanket, mufflers and the socks. Okay, so animal hairs அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா it gives great value. And இந்த animal hairs அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா epidermal hairs அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். It mostly found in the mammals. Okay, mammalian hairs அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ epidermal hairs அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மேமல்ஸ்க்கு தான் இந்த எபிடர்மல் ஹேர்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, பேர்ட்ஸுக்கு வேறு எதுக்கு ரெப்டைல்ஸ்க்கு இதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஹேர்ஸ் இஸ் ஆப்சன்ட். ஓகே, பட் நம்மளோட ஸ்கின் இருக்கு இல்லையா, நம்மளோட ஸ்கின்னில் ஹேர்ஸ் இருக்குது. வி ஆர் ஆல்சோ ஹேவிங் ஹேர்ஸ். நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக இருக்கும், தின்னாக இருக்கும். பட் சம் ஆஃப் த அனிமல்ஸ் ஹேவ் த திக் ஃபர். ஓகே, அது நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஹேர் வந்து நல்லா திக்காக இருக்கும். அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் தி ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஃபர் இல்லாட்டி த எபிடர்மல் ஹேர் தட் ஹேஸ் அ கிரேட் டிமாண்ட். ஏன் அதுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா தட் இஸ் யூஸ்ட் இன் த மேக்கிங் ஆஃப் த உல்லன் கிளாத்ஸ் லைக் ஷால்ஸு, பிளாங்கெட்டு, மஃப்ளர்ஸு, ஷாக்ஸு, பிளாங்கெட், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளாங்கெட் அண்ட் கீழே ஃப்ளோரில் யூஸ் பண்ணுற பிளாங்கெட், அது மாதிரி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் கிளாத் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ தட் த அனிமல் ஹேஸ் அ கிரேட் டிமாண்ட். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா some of the animal hairs that are used in making of the brush and other articles. Okay, brushல பெயிண்டிங் ப்ரஷஸில் ஹேர் இருக்கு இல்லையா, அந்த பிரிசில்ஸ். ஓகே, அந்த ஹேர் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹார்ஸ் ஹேர்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஹார்ஸு, கேமல், இது மாதிரி ஆர்கானிசம்ஸோட ஹேர். ஓகே, அந்த ஹேர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிரிசில்ஸ், அந்த பெயிண்டிங் ப்ரஷஸோட பிரிசில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஈவன் ஃபர் ஆஃப் அனிமல் இன்க்ளூடிங் த ஸ்கின் இஸ் யூஸ் டு மேக் அ வார்ம் அண்ட் மாடர்ன் ஸ்டைல் கிளாத்ஸ். ஓகே, ஸோ நாட் ஒன்லி த ஹேர், அந்த ஃபர் மட்டும் கிடையாது, த ஸ்கின் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் அ ட்ரெஸ்ஸஸ். ஓகே, அந்த ஸ்கின்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு மேக் த கிளாத் மேக் ஸ்டைல்டு ட்ரெஸ்ஸஸ். நிறையா ஃபேஷனேட்டட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபேஷனேட்டட் ட்ரெஸ்ஸஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபைபர் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ட்ரெஸ் மேக்கிங் ஃபைபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இருக்குது நம்ம ட்ரெஸ் மேக்கிங்கில். இந்த நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படிங்கும்போது தெர் ஆர் போத் அப்டைன்டு ஃப்ரம் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட்லேருந்தும் எடுக்கிறோம், தென் அதே மாதிரி அனிமல்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு கிடைக்கிது. பிளான்ட் ஃபைபர்ஸ் என்னென்ன அப்படின்னா காட்டன், ஜூட், சில்க் ஆர் கால்டு த நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஓகே, அது பிளான்ட் ஃபைபர்ஸ்ன்னு சொல்கிறோம். காட்டனும் ஜூட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்க்கு, இந்த அனிமல்ஸ்லேருந்து எடுக்கிற ஃபர், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிமல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ பிளான்ட் ஃபைபர்ஸ் அப்படிங்கும்போது நேச்சுரல் ஃபைபர்ஸ் தான். நேச்சுரல் ஃபைபர்ஸில் பிளான்ட் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது காட்டனும் ஜூட்டும், அனிமல் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது சில்க்கு அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிமல் ஹேர். ஓகேவா, ஸோ அனிமல்ஸ்லேருந்து எடுக்கிற அந்த ஃபர், ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, அது. ஓகே, ஸோ உல் அண்ட் சில்க் ஃபைபர்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் அனிமல் ஃபைபர்ஸ். உல் அப்படிங்கிறது அந்த ஃபர் தட் கம்ஸ் ஃப்ரம் த அனிமல்ஸ். ஓகே, அந்த எபிடர்மல் ஹேர்ஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் த அனிமல்ஸ், அதுதான் நம்ம உல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உல் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த ஃப்ளீஸ் ஆஃப் ஷீப் ஆர் கோட். ஓகே, உல் வந்து எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா ஃப்ளீஸ் ஆஃப் ஷீப் ஆர் கோட். ஃப்ளீஸ் அப்படிங்கிறது அதோட மேலே ஸ்கின்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் ஆல்சோ அப்டைன்டு ஃப்ரம் த ஹேர் ஆஃப் ரேபிட், யாக் அண்ட் தி கேமல். ஓகே, கேமல்லேருந்து நம்மளுக்கு ஒரு சில சமயத்தில் கிடைக்கிது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃபன்லி நம்ம எடுக்கிறது வந்து கோட்டு, ஷீப்பு, ரேபிட், யாக். ஓகே, இதுலேருந்து தான் எடுக்கிறோம். ஓகே, தென் த சில்க் ஃபைபர் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த கக்கூன் ஆஃப் சில்க் வார்ம். ஓகே, சில்க் நம்மளுக்கு எங்கே கிடந்து கிடைக்கிது அப்படின்னா சில்க்
வார்ம் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, சில்க் மாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த சில்க் மாத்லேருந்து we are obtaining the silk. ஓகே, சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த அனிமல் ஃபைபர்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் we are going to discuss about the wool. ஓகே, அந்த wool அப்படின்னு பார்க்கும்போது what type of cloth are being used by the people on snow capped regions. ஓகே, snow capped regions அப்படிங்கும்போது அந்த ஸ்னோ ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, பனி படர்ந்த இடங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல இருக்கிற பீப்புள்ஸ் என்ன ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க? நம்மளை மாதிரி நார்மல் விஆர் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகே, தே யூஸ் த உல் ட்ரெஸ். அவங்களோட டெய்லி ட்ரெஸ்ஸஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் த உல். இல்லாட்டி அவங்களால என்ன பண்ண முடியாது, தே கேன் நாட் டாலரேட் த டெம்பரேச்சர். அந்த கோல்டு டெம்பரேச்சரை அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியாது. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ லைட்டாக வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மியாச்சு அப்படின்னாவே நிறைய பேர் என்ன பண்ணுறோம், we are wearing sweaters. ஓகே, ஸ்வெட்டர்ஸு, மஃப்ளர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய இது வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம். அதுவே வந்து இப்போது அதே நம்ம கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாகிறதுக்கு அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோ கேப்டு ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா அங்கே ரொம்ப டெம்பரேச்சர் -degrees இருக்கும். ஸோ தட் அண்ட் -degrees டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா தே ஹாவ் டு யூஸ் உலன் கிளாத்ஸ் இன் ரெகுலர் லைஃப். ஓகே, உலன் கிளாத்ஸ் தான் அவங்களோட ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, wool is a fiber derived from the fur of animal of caprinae family. ஓகே, wool வந்து எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃபன்லி caprinae அப்படிங்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, ஸோ caprinae ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கும்போது இந்த கோட்டு, ஷீப் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். caprinae அப்படிங்கிறது இட் இஸ் அன் அனிமல் ஃபேமிலி. அனிமல்ஸில் இப்போ மேமல்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த மேமல்ஸில் நிறைய இருக்குது இல்லையா. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கம்மிங் அண்டர் அ ஃபேமிலி, அவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேமல்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேமிலியை சார்ந்தது. நம்ம கிளாஸிஃபிகேஷனில் படிச்சிருப்போம், நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, caprinae ஃபேமிலி பிரின்சிபலி த ஷீப். ஓகே, ஸோ எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஷீப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ஹேர் ஆஃப் அதர் மேமல்ஸ் லைக் கோட், யாக், அல்பாக்கா அண்ட் ராபிட் மே ஆல்சோ பி கால்ட் ஆஸ் உல். ஸோ மற்ற ஆர்கானிசம்லேருந்து எடுக்கிறதையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா உல்னு சொல்லலாம். பட் மோஸ்ட் ஆஃபன்லி நம்ம யூஸ் பண்ணுறது எங்கேருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த caprinae ஃபேமிலியில் ஷீப்லேருந்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, த ப்ராசஸிங் ஆஃப் உல் இன்வால்வ்ஸ் 5 மேஜர் ஸ்டெப்ஸ். இந்த இப்போ அந்த உள்ளை நம்ம எப்படி எடுத்து அதை எப்படி ட்ரெஸ்ஸாக மாற்றுறோம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோன்னா there are 5 மேஜர் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராடிங் ஆர் ஷார்ட்டிங், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஷியரிங். ஓகே, ஷியரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் த ஷியரிங். செகண்ட் வந்து கிரேடிங் ஆர் ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Third one, washing or scouting. Okay, third one is the washing or scouting. Fourth one is guarding and spinning. Okay, so அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோம் அப்படின்னா guarding and last வந்து பார்த்தோம் அப்படின்னா spinning. Okay, ஸோ இது மாதிரி 5 பேசிக் ஸ்டெப்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஹியர். ஸோ இப்போது இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஷியரிங். ஷீப்லேருந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஷியரிங் பண்ணுறோம். ஸோ ஷியரிங் அப்படிங்கிறது இஸ் நத்திங் த ரிமூவல் ஆஃப் த எபிடர்மல் ஸ்கின், எபிடர்மல் ஹேர்ஸ் வித்தவுட் ஸ்பாயிலிங் த ஸ்கின். ஓகே, அதோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல், அந்த ஆர்கானிசமை நாம் கில் பண்ணாமல் அதோட ஹேர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். தட் இஸ் த ஷியரிங். நம்ம ஷேவிங்னு சொல்லுவோம் இல்லையா, ஹெட் ஷேவிங், மொட்டை அடிக்கிறது. எப்படி நமக்கு ஏதாவது ஆகுதா மொட்டை அடிக்கிறதுனால? இல்லை இல்லையா. ஸோ அது மாதிரி அந்த ஹெட் ஷேவிங் மாதிரி இங்கே ஷியரிங் அப்படிங்கிறது வித்தவுட் காசிங் டேமேஜ் டு த ஆர்கானிசம். ஓகே, அதோட ஸ்கின்னுக்கு அந்த ஆர்கானிசம்க்கு எந்த டேமேஜும் ஆகாமல் அதோட ஹேரை மட்டும், எபிடர்மல் ஹேர் இல்லாட்டி ஃபர்ரை மட்டும் ரிமூவ் பண்ணுறது. தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் தி ஷியரிங். ஓகே, தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் தி ஷியரிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரேடிங் ஆர் ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, கிரேடிங் ஆர் ஷார்ட்டிங். ஸோ இந்த கிரேடிங் ஆர் ஷார்ட்டிங் அப்படிங்கிறதுல த ஃப்ளீஸ் ஃப்ரம் திஸ் சேம் ஷீப் மே பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இட் இஸ் ஷார்ட்டர் out into separate pills for small similar nature.
This is known as grading or shorting. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஷீப்போட தான் இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் ஹேராக இருக்கும், ஒரு இடத்துல ஷார்ட் ஹேராக இருக்கும், ஒரு இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கலர் கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கலாம். ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிளாக் கலராக இருக்கலாம், ஒரு இடத்துல ஒயிட் கலராக இருக்கலாம். ஓகே, பேஸ்ட் ஆன் தட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை குரூப்பிங் பண்ணுறோம். ஓகே, அதுதான் என்ன அப்படின்னா கிரேடிங் ஆர் ஷார்ட்டிங். ஷார்ட் அவுட் பண்ணுறது. ஓகே, குரூப் பண்ணுவோம் இல்லையா, இதெல்லாம் இந்த கேட்டகரி, இந்த கேட்டகரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தரம் பிரிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ லாங்காக இருக்கிற ஹேரெல்லாம் ஒரு இடத்துல, ஷார்ட்டாக இருக்க ஹேரெல்லாம் ஒரு இடத்துல, ஒயிட்டாக இருக்க ஹேரெல்லாம் ஒரு இடத்துல, பிளாக்காக இருக்க ஹேரெல்லாம் ஒரு இடத்துல, அப்படி நம்ம குரூப்பிங் பண்ணுறது. தட் இஸ் த கிரேடிங் ஆர் ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, தென் அடுத்தது வாஷிங் ஆர் ஸ்கவுட்டிங் அப்படிங்கிறது. இப்போது நம்ம பிரித்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அந்த ஹேரில் என்ன இருக்கலாம் அப்படின்னா, அது மே ஹாவ் த டெப்ரிஸ் டர்ட். ஓகே, அழுக்கு இருக்கலாம். ஓகே, ஸோ கரை படிஞ்சிருக்கலாம், இல்லை அது மரத்தில் அது அந்த ஷீப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துக்கு போயிட்டு வரும் இல்லையா, அப்போ அந்த ஷீப்பில் என்ன இருக்கலாம் அப்படின்னா நிறைய டர்ட்டீஸ் இருக்கலாம். அண்டு பிசின்ஸ் வந்து அதில் வந்து கம்ஸ். ஓகே, அதாவது ட்ரீஸ்லேருந்து வர கம்ஸ் ஏதாவது அது மேலே பட்டு ஒட்டிகிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா we have to remove that dirts. ஓகே, அந்த டர்ட்டியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வாஷ் பண்ணுறோம். எப்படி நம்ம வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, வாஷிங் பவுடர்ஸ் யூஸ் பண்ணி, ப்ளீச்சிங் பவுடர்ஸ், வாஷிங் பவுடர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி, அதே மாதிரி இங்கேயும் வாஷிங் பவுடர்ஸு, ப்ளீச்சிங் பவுடர்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம வாஷ் பண்ணுறோம், நீட் ஆக்குறோம். ஓகே, ஸோ வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதை கார்டிங் பண்ணுறோம். ஓகே, வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதை கார்டிங் பண்ணுறோம். ஸோ கார்டிங் அப்படிங்கிறது த ட்ரைடு wool is carefully removed. These fibers then passed through the rollers which are covered with the fine sheet of thin wire teeth. This process arranges the wool into a flat sheet called web. ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கார்டிங் இப்போ வந்து நல்லா ட்ரை பண்ணியாச்சு, உள்ளே நல்லா வாஷ் பண்ணி உள்ளே வந்து நம்ம ட்ரை பண்ணியாச்சு. ஓகே, ட்ரை பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இதில் இருக்க சிக்கு எடுக்கணும். ஓகே, அதெல்லாம் அங்கே இங்கேயும் போட்டு இது பண்ணியிருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து சிக்காகிடும் இல்லையா, அந்த ஒவ்வொரு ஹேரும் ஒவ்வொரு இதோட ஒட்டிட்டு முடிச்சு போட்டுட்டு ஏதாவது ஆகிடலாம். ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, அந்த ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் ஃபைன் டூத்து ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஃபைன் டூத் இருக்க மாதிரி ஒரு மெஷின் இருக்கும். சரியா, ஃபைன் டூத்து மெஷின். அந்த மெஷின் வழியாக இதை நம்ம அலோவ் பண்ணும்போது அதில் இருக்கிற சிக்கெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு பிளைன் பிளேட் மாதிரி அது வந்து கிடைக்கும். சரியா, பிளைனாக அந்த சிக்கல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு தனித்தனியாக அது வந்து அரேஞ்ச் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். சரியா, ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, கார்டிங் அப்படிங்கிறது the dried wool is carefully removed. These fibers then passed through the rollers which are covered with a fine sheet of thin wire teeth. Okay, thin wire teeth, ரொம்ப சின்ன டீத் இருக்கிற வயர். ஓகே, அது வழியாக அது வந்து ரோலர். ஓகே, ரோலர் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த ரோலர் வழியாக அது மூவ் ஆகுது. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது அது தனித்தனியாக நம்மளுக்கு சிக்கு இல்லாமல் கிடைக்குது. திஸ் ப்ராசஸ் அரேஞ்ச் த wool into a flat sheet called web அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸோட எண்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இந்த உள் ஒவ்வொரு ஹேரும் நம்மளுக்கு தனித்தனியாக ஒரு ஷீட்டாக வந்து ஒரு ஃப்ளாட் ஷீட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஃப்ளாட் ஷீட்டுக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னா வெப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னிங். த வெப் இஸ் ட்ரான் இன்டு எ நேரோ ஸ்டாண்ட் அண்ட் தென் பாஸ்டு த்ரூ த ஸ்பின்னிங் மிஷின். ஓகே, ஸோ இந்த வெப்பை என்ன பண்ணுவாங்க, ஒரு நேரோ ஸ்டாண்டில் வச்சு அதை வந்து ஸ்பின்னிங் மிஷினில் கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு த்ரெட்டு தனித்தனியாக இருந்த அந்த ஹேர்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு ஒரே த்ரெட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேயா, ஸோ நீங்கள் வீட்டில் பூ கட்டுற நூலே இருக்கும். ஸோ அதே நீங்கள் வந்து எடுத்து நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு இது மட்டும் இருக்காது, நம்பர் ஆஃப் ஃபைபர்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு திக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். சரியா, அதில் ஒரு இது மட்டும் இருந்தால் அது என்ன இருக்காது, ஸ்ட்ரென்த்தனாக இருக்காது. நிறைய இது சேரும்போது தான் அது என்ன ஆகும்னா ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கே ஒரு ஃபைபர், ஒரு எபிடர்மல் ஹேர் மட்டும் இருந்தால் அதோட லாங்கும் கம்மியாக தான் இருக்கும்.
தென் அதே மாதிரி அதோட ஸ்ட்ரென்த்தனும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து நிறைய ஃபைபர்ஸோட ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்து த்ரெட்டாக மாறும்போது இட் வில் கிவ் த ஸ்ட்ரென்த்தன். ஓகே, ஸோ அப்படியே அந்த ஃபஸ்ட்டு அந்த வெப்பை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பின்னிங் மிஷினில் கொடுத்து அதை ஸ்பின் பண்ணி த்ரெட்டாக மாற்றுறோம். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் தி ஸ்பின்னிங். ஓகே, ஸோ ஸ்பின்னிங் அப்படிங்கிறது அந்த சின்ன சின்ன ஃபைபர்ஸை நூலாக மாற்றுறது, அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம ஸ்பின்னிங் மில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அங்கே அந்த சின்ன சின்ன த்ரெட்டை அதை சின்ன சின்ன ஹேர்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம த்ரெட்டாக மாற்றுற வேலை. ஓகே, தட் இஸ் த ஸ்பின்னிங். இப்போ காட்டன் இருக்குன்னா அந்த காட்டன் ஃபைபர்ஸ் ஸ்மால் ஃபைபர்ஸாக இருக்கும், அந்த ஸ்மால் ஃபைபர்ஸை ஒன்றா சேர்த்து ஒரு த்ரெட்டாக மாற்றுற ப்ராசஸ், அதுதான் என்ன அப்படின்னா ஸ்பின்னிங். ஓகே, ஸோ இந்த ஸ்பின்னிங் ஒர்க் வந்து இங்கே நடக்குது. ஸ்பின் பண்ணி யான் தயாரிக்கிறோம். ஓகே, அந்த ஸ்பின்னிங் மெஷின் ட்விஸ்ட் த ஸ்டாண்ட்ஸ் இன்டு யான். ஓகே, அந்த ஸ்ட்ராண்ட் அந்த ஒவ்வொரு ஹேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, அந்த ஒவ்வொரு ஹேரையும் என்னவா மாற்றுது, யானாக கன்வெர்ட் பண்ணுது. த யான் இஸ் wool to form balls of wool. ஓகே, த யான் இஸ் wool to form the balls of wool. அது அடுத்தது என்ன ஆகுது, ஒரு பால் ஆஃப் woolஸாக கன்வெர்ட் ஆகுது. திஸ் யான் இஸ் எய்தர் வீவ்ட் இன்டு ஃபேப்ரிக் ரிட்டைன் ஃபார் knitting. ஓகே, ஸோ அது வந்து ஃப்யூச்சர் யூஸ்க்காக என்ன பண்ணலாம், அது வந்து ஃபேப்ரிக்காக இது பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ராசஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இப்போது அடுத்தது இதில் என்ன பண்ணலாம், நம்ம கலரிங்ஸும் கொடுப்பாங்க. ஓகே, என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் எல்லாமும் கொடுத்து நம்ம ப்ராசஸிங் பண்ணிக்கலாம். ஓகே, so next characteristics features of wool. Okay, it is resistance to heat, water, wear and tear. Okay, so இது வந்து பார்த்தோம் அப்படின்னா resistant to heat resistance, water resistance and wear and tear. ஓகே, எதுவுமே இது வந்து இது எல்லாத்துக்கும் இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம், அதாவது கிளியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இட் அப்சார்ப் மாய்ஸ்சர். ஓகே, இது என்ன பண்ணுது அப்படின்னா மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணிக்குது. wool insulated against cold, so wool is good insulator. ஸோ wool வந்து insulated against the cold, கோல்டுக்கு வந்து insulated, so that நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது நம்மளை கோல்டுலேருந்து நம்மளை பாதுகாக்குது. ஓகே, இட் இஸ் அ குட் இன்சுலேட்டர். ஸோ நம்மளுக்குள்ள கோல்டு உள்ளுக்குள்ளே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுது. இட் டஸ் நாட் wrinkle ஈஸிலி, இது ஈஸியாக கசங்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் wool. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் wool. இட் ரெசிஸ்டன்ட் டு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வழியாக ஹீட் வெளியில் போகாது. ஓகே, தென் அதே நம்ம பாடி ஹீட்டு வெளியில் போகாது, அப்போ நம்மளுக்கு குளிராது. ஓகே, தென் அதே மாதிரி வாட்டர் ரெசிஸ்டன்ட், தண்ணி வந்து அவ்வளோவா இது பண்ணாது. தென் அடுத்தது வியர் அண்ட் டியர். ஓகே, நம்ம சுருங்காது, கிளியாது, கசங்காதுன்னு சொல்கிறோம், ரிங்கிள்ஸ். ஓகே, கசங்காது இதெல்லாம். இட் அப்சார்ப் மாய்ஸ்சர், வெளியில் இருக்கிற மாய்ஸ்சரை அது அப்சார்ப் பண்ணிக்கும், அதனால் நம்மளுக்கு என்ன ஆகாது, அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. wool insulate against the cold. ஓகே, கோல்டுக்கு வந்து இன்சுலேட்டடாக இருக்குது, அதாவது இன்சுலேட்டர்னால் ப்ரிவெண்ட். ஓகே, ஸோ இன்சுலேட்டராக இருக்கிறதுனால நம்மளுக்கு கோல்டு வந்து தெரியாது. ஓகே, இட் இஸ் அ குட் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, யூசஸ் ஆஃப் wool. wool is multifunctional fiber with a large of diameter that makes it suitable for clothing, household fabrics and technical textiles. ஓகே, ஸோ wool வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ wool is a multifunctional fiber with a range of diameters that makes it suitable for clothing, ஹவுஸ்ஹோல்டு ஃபேப்ரிக்ஸ். அதோட டயமீட்டர், அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டோட டயமீட்டரை பொறுத்து அது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா கிளாத்திங்க்கு யூஸ் ஆகுது, இல்லாட்டி ஹவுஸ்ஹோல்டு ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். ஓகே, 2/3 of wool is used in the manufacture of garments including sweaters, dresses, coats and active sports wear. ஓகே, ஸோ 2/3%. ஓகே, 2/3% wool வந்து எதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னா கிளாத்திங் ப்ரிப்பரேஷனுக்கு தான். ஸ்வெட்டர்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, கோட்டு, ஸ்போர்ட்ஸ் வியர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. blended with other natural synthetic fibers, wool used as a adds wrap and crease in resistance blankets. ஓகே, ஸோ சுருங்காத மடிக்க முடியாத அளவுக்கு. ஓகே, ஏன்னா அந்த உள்ள வந்து நம்ம சிந்தட்டிக் ஃபைபர்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா
adds drape and grease resistance-ன்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ அதாவது சுருங்காத, மடிக்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத. இப்போ நம்ம ஃப்ளோரில் வந்து பிளாங்கெட் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஃப்ளோரில் இருக்க பிளாங்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கு. இப்போ நீ நார்மல் saree போட்டோம், கிளாத் saree போட்டோம் அப்படின்னா அது சுருண்டுக்கும். ஓகேயா? அதுவே இந்த பிளாங்கெட் வந்து அப்படியே இருக்கும், எதுவுமே ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு மோஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா அது வந்து சுருங்காமல் இருக்கிறது. ஓகே, அந்த சுருங்குற தன்மை இல்லை இந்த இதுக்கு. ஓகே, அந்த க்ரீஸ் ரெசிஸ்டன்ட்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து சுருங்காது, ஒன்றுக்கு ஒன்று எகெயின்ஸ்டாக இருக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகாது அப்படின்னா அது மடியாதுன்னு சொல்கிறோம். ஓகே, அந்த மடிக்க முடியாத, சுருங்காத தன்மை இருக்குது. அப்படி இருக்கிற பிளாங்கெட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, ஆன்டிஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆன்டிஸ்டாட்டிக் அண்ட் நாய்ஸ் அப்சார்பிங் கார்பெட்ஸ். ஸோ ஆன்டிஸ்டாட்டிக் அண்ட் நாய்ஸ் அப்சார்பிங், சவுண்ட் அப்சார்ப் பண்ணுற கார்பெட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேயா? ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் wool. ஓகேயா? சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss the silk. ஓகேயா? Thank you.